ஸ்டிக்கர்ல வந்து ஒட்டக்கூடாது வாகனத்துல வந்து. அதுல முதல் நடவடிக்கையை வந்து துறை ரீதியாக காவல்துறையிலிருந்து நடவடிக்கை தொடரட்டும் அப்படின்ற கொஞ்சம் இது வந்து உடனடியே பண்ண 4 நாட்களுக்கு முன்னாடியிலிருந்தே செய்தித்தாள் ஊடகங்கள் எல்லாம் எல்லாருமே வந்திருக்குது. ஸ்டிக்கரில் வந்து ஒட்டக்கூடாது வாகனத்தில் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு 2ஆம் தேதியிலேருந்து அதை வந்து அமுல்படுத்தணும் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் வந்து இன்றையிலிருந்து அமுல்படுத்துகிறோம். முதல் கட்ட நடவடிக்கையாக காவல்துறை எல்லா துறைகளிலும் சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் நடவடிக்கையை வந்து துறை ரீதியாக காவல்துறையிலிருந்து நடவடிக்கை தொடரட்டும் அப்படின்ற முதல்ல காவல்துறையிலிருந்து வாகனங்களில் வந்து போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, நம்பர் பிளேட்டில் எழுதுறவங்களுக்கு மட்டும் நிறுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க, அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் என்ன அகற்றாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை எடுத்துருங்க சார் சொல்லிவிட்டு 500 rupees சலான் போட்டுட்டு அவங்க நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க. இதை நீங்கள் எடுக்காமல் கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக விட்டீங்கன்னா அடுத்த முறை யாராவது வாகன தணிக்கையில் நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து 1500 2வது அஃபென்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். அது 1500 ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கு வழிவகை செய்யாமல் நீங்களே வந்து வீட்டில் போய் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஃபைன் வந்து ஆன்லைனில் அவங்களே கட்டிடலாம். இது வந்து சலான் அதிலே வருது, டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட். அந்த ஒரு இது நம்ம தானே முன்னுதாரணம் இருக்கணும், காவல்துறை தான் சொல்கிறோம். அதனால தான் போலீஸ் துறையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். மற்ற துறையை ஆரம்பித்தாங்கன்னா கேட்பாங்களே, கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போங்கிறதுக்காக காவல்துறையில் ஆரம்பிக்கிறோம். காவல்துறை சார்ந்தவர்களை அதை அது வந்து அதுக்கு ஏற்றபடி உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ இப்போதைக்கு எங்களுக்கு அது சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அவ்வளோதான். நடைமுறைப்படுத்தப்படும், படிப்படியாக நடைமுறைப்படுத்தும். இப்போ முதல் கட்டமாக காவல்துறையிலிருந்து சொல்கிறோம். அவ்வளோதான். எடுக்கலையே, அவங்களே தான் அட்வைஸ் பண்ணி அவங்களே தான் எடுக்க சொல்கிறோம்.